நாங்கள் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் பிரதமர் சொல்லலை அப்படின்னு முதலமைச்சரும் பேசியிருந்தாங்க. ஒன்றிய பிரதமர் அவர்கள் எதுவுமே பதில் சொல்றதுக்கான நிலைமையில் அவர் இல்லை. பிரதமராக இருந்து கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை கூட மறந்து பேசிவிட்டு செல்கிறார். தமிழ்நாடு கா ये मेरा पहला दौरा है. கடந்த காங்கிரஸ் ஆட்சியை விட எங்களோட என்டிஏ ஆட்சியில் வந்து தமிழ்நாட்டுக்கு அதிகமான நிதி ஒதுக்கியிருக்கோம். நமக்கு கிட்டத்தட்ட 20% தான் அந்த நிதியே வருது. நாங்க இத்தனை லட்சம் கோடி கொடுத்துருக்கோம், 30 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம், 40 லட்சம் கோடி ஒரு நம்பர் சொல்லி நம்மளை ஏமாத்துறத வழக்கமா செய்து கொண்டிருக்கிறாங்க. நமக்கு கொடுக்கறதுல இருந்து 3 மடங்கு பீகாருக்கு போகுது, நமக்கு கொடுக்கறதுல இருந்து 2 மடங்கு உத்தரப்பிரதேசத்துக்கு போகுது. தமிழ்நாட்டுக்கு நாங்க 10 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம், தமிழ்நாட்டுக்கு 8 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம். பட் இந்த சிஎம்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அவரு தான் வந்து ரெட்டையில வழக்குல பிரச்சனையில வந்து ஃபெரா கேஸ்ல உள்ள போய் அது ஒரு பெரிய மாஃபியாவே வச்சிருந்த ஆளு டிடிவி அவர்கள். இன்னொரு பக்கம் கிரைம் பத்தி பேசுறாரு. கிரைம் பத்தி பேசும்போது எடப்பாடி மேடையில் இருக்காரு. கொடநாடு கொலையில எவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததுன்னு தெரியும். நம்ம இதெல்லாம் எல்லாத்துக்கும் முக்கியம். அன்புமணியை வச்சிருக்காரு. அன்புமணி அவர்கள் சிபிஐ கேஸ்ல இருக்கிறாரு. ஆனா அவரை வச்சுக்கிட்டு ஒரு கரப்ஷன் பத்தி பேசுறாரு. PM மோடி அவர்களுக்கே கரப்ஷனை பத்தி பேசுறதுக்கான எந்த தகுதியும் கிடையாது. திமுக தொடர்ச்சியாக மொழிப்போர் தியாகிகள் கூட்டம், அப்புறம் வெல்லும் தமிழ் பெண்கள் டெல்டாவில் ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க. ரெண்டு பக்கமே பேசின முதலமைச்சர் தெளிவாக ஒரு கருத்தை சொன்னாங்க. நாங்கள் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் பிரதமர் சொல்லலை அப்படின்னு முதலமைச்சரும் பேசியிருந்தாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவங்களும் பேசியிருந்தாங்க. ஸோ ஏன் PM மோடி வந்து பதில் சொல்லலை? சிஎம் கேட்ட கேள்வி சரிதானா? இது இந்தியரில் கடந்த 4 வருஷமாகவே நாம் எதை கேட்டாலுமே வந்து ஒன்றிய பிரதமர் அவர்கள் எதுவுமே பதில் சொல்கிறதுக்கான நிலைமையில் அவர் இல்லை. காரணம் அவருக்கே தெரியும். நாம் சொல்லக்கூடிய அல்லது கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியானவையாக இருக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து எழும்பக்கூடிய குரல் வந்து அந்த குற்றச்சாட்டு வந்து மிக தெளிவாகவும் என்னெல்லாம் ஒன்றிய அரசு நமக்கு ஓரவஞ்சனை செய்கிறதோ அதை மட்டும் தான் நம்ம கேட்கிறோம் என்பது மிக தெளிவாக தெரியும். இதற்கு அவர் வந்து ரெட்டை வேஷம் போட்டு பதில் சொல்லவும் முடியாது. காரணம், பிரதமராக இருக்கிறார். இதே அவர் பாஜக தலைவராகவோ வேற ஏதாவது பொறுப்பு இருந்தாக்கா அவர் இதை சமாளிக்க முடியும். ஆனா இதை வந்து சமாளிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறதுனால தான் அவர் பதில் சொல்ல மறுக்கிறார். அதை விட ரொம்ப முக்கியம், என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லாமல் அவசியமில்லா விஷயங்கள் மட்டுமே பிரதமராக இருந்து கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை கூட மறந்து பேசிவிட்டு செல்கிறார். இதுதான் வழக்கமாக கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை அப்படின்னு முதலமைச்சர் ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் இவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்கிறோம், கடந்த காங்கிரஸ் ஆட்சியை விட எங்களோட என்டிஏ ஆட்சியில் வந்து தமிழ்நாட்டுக்கு அதிகமான நிதி ஒதுக்கி இருக்கோம், ரயில்வே திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், வந்தே பாரத் ரயிலை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நிறைய அவர் ஒரு பட்டியல் போடுறாருல்ல. இல்லை, இதுதான் இது பாஜக காரங்க பிரதமர் உள்பட பாஜக காரங்க சொல்லக்கூடிய வழக்கமான ஒரு விஷயம். நாங்கள் இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கோம்னு சொல்லிட்டு நம்பர்ஸில் சொல்லுவாங்க. இத்தனை லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கோம், அப்போ வந்து இத்தனை லட்சம் கோடி தான் யூபி அரசாங்கத்தை ஒதுக்குனாங்க, பட் நாங்கள் இவ்வளோ. பட் யாருமே பெர்சன்டேஜில் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒதுக்கிய தொகையை பெர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணும்போது தான் எந்த அளவு நமக்கான நிதி குறைஞ்சிருக்குன்னு தெரியும். அதே நேரத்தில் பாஜக ஆளும் மாநிலங்களில் அவங்க கொடுக்கக்கூடிய நிதிகள் 55% மேலே இருக்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட 20% தான் அந்த நிதியே வருது. ஆன் த ஹோல் பட்ஜெட் எடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய இதில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணக்கூடிய இவ்வளோ தான் வருது. இதை தான் நம்ம கேட்குறோமே தவிர அவங்க அதை மறைக்கிறதுக்கு நாங்கள் இத்தனை லட்சம் கோடி கொடுத்துருக்கோம், 30 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம், 40 லட்சம் கோடி ஒரு நம்பர் சொல்லி நம்மளை ஏமாத்துறத வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. இதை வந்து மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்கலாம். மக்களுக்கு இது தெரியாது இல்லையா? ஆமாம், இவ்வளவு நிதி கொடுக்க தானே செய்கிறாங்க, பட் இவங்க நிதி தரலன்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு கொடுக்கறதுலேருந்து 3 மடங்கு பீகாருக்கு போகுது, நமக்கு கொடுக்கறதுலேருந்து 2 மடங்கு உத்தரப்பிரதேசத்துக்கு போகுது. நமக்கு கொடுக்கறத விட அதிகமாக ஸ்பெஷல் பேக்கேஜ்னு பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் போகுது. இந்த ஸ்பெஷல் பேக்கேஜ் 40,000 கோடி, ஸ்பெஷல் பேக்கேஜ் 50,000 கோடிங்கிறத வந்து எதுவுமே சொல்லாமல் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் 10 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம், தமிழ்நாட்டுக்கு 8 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம். பட் ஸ்பெஷல் பேக்கேஜாகவே நீங்கள் 40 லட்சம் கோடி சாதாரணமாக கொடுத்துட்டு இருக்கும்போது இது யார்கிட்ட போய் நம்ம கேட்க முடியும்? இன்னொன்று, பிரதமர் மோடி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இது வந்து ஒரு சிஎம்சி கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இந்த குற்றச்சாட்டுக்கான பதில் வந்து உதயநிதி அவர்கள் பேசும்போது கூட ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. ஸோ தொடர்ச்சியாக பிரதமர் வந்து தேர்தல் வரப்போகுது, பல்வேறு விமர்சனங்கள் எப்போதும் வைக்க தான் போகிறாங்க. இந்த சிஎம்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. கிரைமு, மாஃபியா, கரப்ஷன் அப்படிங்கிறது. இது எனக்கு தெரிந்து நான் பள்ளிக்கூட காலத்திலிருந்தே சொல்கிற ஒரு விஷயம். நான் வந்து 1989 நான் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. இது வந்து திமுக மேலே கட்டமைக்கப்படும் மிகப்பெரிய அவதூறு, காலங்காலம் கட்டமைக்கப்படும் அவதூறு. அதே மாதிரி எனக்கு புரியாது என்னென்னா,
மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வந்து இதெல்லாம் ஒரு மேடையில் பேசுகிறாரு. பட் அந்த மேடையில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிடிவி உட்காந்துருக்காரு. மாஃபியானா அவரு தான் வந்து ரெட்டையில வழக்கில் பிரச்சனையில் வந்து பெரிய ப்ராப்ளமில் மாட்டி ஃபெரா கேஸில் உள்ளே போய் அது ஒரு பெரிய மாஃபியாவே வச்சுருந்த ஆள் டிடிவி அவர்கள். அவரை மேடையில் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கிரைம் பற்றி பேசுகிறாரு. கிரைம் பற்றி பேசும்போது எடப்பாடி மேடையில் இருக்காரு. கொடநாடு கொலையில் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுன்னு தெரியும் நமக்கு. அது எவ்வளோ பெரிய கிரைம்னு தெரியும். அவ்வளோ பெரிய கிரைமை பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஆளுநர் வந்து அவர் பக்கத்தில் வந்து எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாத்துக்கிட்டு ஒன்றிய அரசோட சப்போர்ட்டில் இவர் அடிமையாக இருந்துக்கிட்டு இன்னைக்கும் இவ்வளவு தூரம் பிரச்சனைகள் அவங்க பண்ணுறாங்க. பாஜக தமிழ்நாட்டுக்கு பார்த்து சில விஷயங்களை வேண்டுமென்றே செய்கிறது. நமக்கு தேவையான விஷயம் எதுவுமே கொடுக்காம நமக்கு தேவையான விஷயங்கள் தொடர்ச்சியாக செய்யும் போது அதை சுட்டி காட்ட வேண்டிய இடத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் மேடையில் எடப்பாடி அவர்களை வச்சுக்கிட்டு கிரைம் பற்றி பேசுகிறாரு, டிடிவி அவர்களை வச்சுக்கிட்டு மாஃபியா பற்றி பேசுகிறாரு. இதெல்லாம் எல்லாத்தோடும் முக்கியம். அன்புமணியை வச்சிருக்காரு. அன்புமணி அவர்கள் மெடிக்கல் காலேஜுக்கு ஊழல் செய்து விட்டு தான் சிபிஐ கேஸில் இருக்கிறாரு. ஆனால் அவரை வச்சுக்கிட்டு ஒரு கரப்ஷன் பற்றி பேசுகிறாரு. அது எல்லாத்துக்கும் மேலே ஆஸ் அ டாக்டர் நான் ஒன்று சொல்லுவேன், பிஎம் மோடி அவர்களுக்கே கரப்ஷனை பற்றி பேசுறதுக்கான எந்த தகுதியும் கிடையாது. காரணம் பிஎம் கேர்ஸ் ஒரு ஃபண்டு வாங்கினாரு. கோவிட்ல எல்லாரும் செத்து மடிஞ்சிட்டு இருந்தோம். எதுவுமே இல்லைங்க. ஆக்சிஜன் இல்லாமல் செத்துட்டு இருந்தோம். ஆக்சிஜன் தட்டுப்பாட்டில் மனுஷன் செத்துட்டு இருக்கும்போது இவர் பிஎம் கேர்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சு என்கிட்ட ஃபண்டு அனுப்புங்கன்னு எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 30,000-40,000 கோடி ரூபாய் அந்த பிஎம் கேர்ஸுக்கு போனது என்ன ஆனதுன்னு நாட்டுக்கும் தெரியாது, உலகத்துக்கும் தெரியாது. கொரோனாவே போயிடுச்சு. நம்ம எல்லாம் ஆட்கொண்டு இருந்த கொரோனாவே போயிடுச்சு. ஆனால் பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் எங்கே போச்சு? ஆர்டிஐல கூட அந்த தகவல் கேட்க முடியாது. ஆர்டிஐ தகவல் கேட்க முடியும். இன்னொன்று மைக்ரோ டொனேஷன் ஒன்று போட்டார். இதே பிஎம் மோடி அவர்கள் தான் அவருடைய பிஎம்ஓ ஆப்ல வந்து பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் பிஎம் கிசான் இந்த ஸ்கீமுக்கெல்லாம் நீங்க டொனேட் பண்ணுங்க. உதாரணமா தமிழ்நாடு அரசு எங்கேயாவது நான் முதல்வன் ஸ்கீமுக்கோ காலை உணவு திட்டத்துக்கோ புதுமை திட்டத்துக்கோ டொனேஷன் போடுங்கன்னு சிஎம்மோட ஆப்பை யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் டொனேஷன் போட்டுட்டு அந்த காசை திமுகவுக்கு அனுப்புனா எவ்வளோ பெரிய மோசமான விஷயமா இருக்கும். எதிர்க்கட்சிகள் சும்மா இருப்பாங்களா? இல்லைன்னா இப்போ இருக்கிற பாஜக சும்மா இருக்குமா? இது நடந்தது. ஒன்றிய அரசோட திட்டங்கள்ல அவங்க வச்சிருக்க திட்டங்கள் பேரை சொல்லி அதுல மைக்ரோ டொனேஷன் பிஎம்மோட ஆப்புங்க, வேற கிடையாது. தனியா ஒரு இது ஒன்றும் பண்ணல. பிஎம் உடைய அவருடைய ரெகக்னைஸ்ட் ஆப்ல போட்டு அது பாஜக ஃபண்டா போகுது. ஏற்கனவே பாஜக கிட்டத்தட்ட நமக்கு தெரியும், நம்ம தேர்தல் பத்திர ஊழல் எவ்வளவு வச்சிருக்காங்க நமக்கு தெரியும். அதுக்கு மேல இதை வேற பண்ணிருக்காங்க. வெட்டை வெளியே அப்பட்டமும் கேட்க யாரும் இல்லை. இவரு தான் தமிழ்நாட்டில் வந்து ஊழல் பத்தி கரப்ஷன் பத்தியும் சிஎம்சி பத்தியும் பேசிட்டு இருக்காரு. அதுதான் சிரிப்பா இருக்குது. அது என்னன்னா சிஎம்சிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு டாக்டர் சொன்ன போனா நான் வேலை செஞ்ச கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் தான் எனக்கு தெரியும் வெள்ளூர்ல. இவர் புதுசுகிற சிஎம்சியை பத்தி நமக்கு தெரியாது. ஆனா இது ஒண்ணு புதுசா இவர் திரும்ப வருவாரு, திரும்ப நிறைய கதைகள் சொல்லுவாரு. இதை நம்ப தான் இங்க யாரும் இல்லை.